விஜயோட துணியை அவருடைய கிளாத் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டுகள் துவைக்க விட மாட்டாங்க, அவங்களே தான் துவைப்பாங்களாம். அதாவது வாஷிங் மிஷினில் போட்டு அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து சர்வெண்ட்டுகளை வந்து அவருடைய துணியை கூட துவைக்க விட மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பாசமாக தான் இருக்காங்க, அதில் எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஆனால் விஜய்க்குள்ள தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும், ஃப்ரீடமாக இருக்கணும், மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மது எடுக்கிறது, அதை தாண்டி சில போதை விஷயங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இன்சார்ஜ் வந்து புஷி ஆனந்த். ஆதவஜா வந்து மாமனார் சொத்தை வந்து ஆட்டையை போட்டாங்க, மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் தான். எல்லாருமே அங்கே இருக்கிற அத்தனை பேருமே மனைவியோடு வாழலை, எல்லாமே மனைவியால் ஒன்று விரட்டப்பட்டவங்க இருப்பாங்க, இல்லை மனைவியால் வந்து இவங்க புறக்கணிச்சவங்களாக இருப்பாங்க, அப்படி தான் அங்கே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட்சி அலுவலகம் இருக்குது, தலைவர் கட்சி அலுவலகத்துக்கு வராது பேசுகிறேன்னா, வீட்டு நிர்வாகமே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் இருந்தார்னா வந்து முட்டி போட்டு வணங்கி எனக்கு நடிப்பை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பார். யார்கிட்ட? புஷி ஆனந்த்கிட்ட முட்டி போட்டு கேட்பார். நிஜமா, ஏன்னா அந்தளவுக்கு வந்து சிவாஜி கணேசன் மிஞ்சி தான் வந்து அவரோட நடிப்பே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் தெரியும் சார், அங்கே இருக்கிற சொந்த பந்தம், அங்கே இருக்கிறவங்க, இவங்களுக்கு அதாவது நட்பு வட்டாரத்தை சரி, எஸ்சிஎஸ்சிக்கு எல்லாருக்கும் தெரியும். புஷி ஆனந்த் தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரித்து வந்து பந்தாண்டதுன்றது தெரியும். அது காரணம்னா விஜய்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனங்கள், 2 பலவீனங்கள். டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர் போட்டு ஐட்டம்னு போட்டு சங்கீதாவோட படத்தை போடுறோம், ஐட்டம்னு போடுறோம். இன்னும் மோசமாக இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். டிவிக்கு தொண்டர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இது முழுக்க முழுக்க என் குடும்ப விஷயம். யாரும் வந்து ஊடகத்தில் வந்து என் குடும்பம் சம்மந்தமாக என் மனைவியை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு சார். நல்லவனாக தான் செஞ்சுருப்பாங்க. இந்த டிவிக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர் குழந்தை இருக்கிற 4 நாளாக நானும் புரிஞ்சா சொல்கிறது, ஒட்டை நறுக்கிறோம், வாழை ஒட்டை கண்டிப்பாக சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன். சங்கீதாவை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர் அத்தனை பேர் சொல்கிற பொறிக்கு பசங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விஜய்க்கு நீங்கள் சொம்பு தூக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, புரியுங்களா? நீங்கள் தொட்டிங்கன்னா கெட்டீங்க. நீங்கள் உலகெங்கிலும் வாழும் மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு ஷேக்வாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாளாக பார்த்துருக்கோம், ரொம்ப பரபரப்பான நியூஸ் என்னென்னா, விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் நடுவில் நடக்கிற அந்த டைவர்ஸ் கேஸ் தான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, விஜய் சார் பண்ணுற பக்கம் இருக்கிற தப்புக்களை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, சங்கீதா மேடம் மேலே பர்சனல் தாக்குதல் நடக்குது, சமூக வலைதளத்திலையும் அவங்கள பற்றி கண்ணா பின்னான்னு விமர்சனம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் ஜனநாயக மாதர் சங்கம், ரோகிணி மேடம் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சார் நடக்குது? அவ்வளோ மோசமான விமர்சனங்கள் இருக்கா? கடுமையாக இருக்குது சார், ரொம்ப ஆபாசமாக இருக்குது. இது முதல்ல ஒரு விஷயம், இது வந்து பொது வெளியில் வந்திருக்கவே கூடாது. இது பொது வெளியில் வந்து ரொம்ப வருஷம் கேட்டால் வந்து கால தாமதமாக, ஏன்னா டிசம்பரில் அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இது தாக்கல் பண்ணது அவங்களுக்கு தெரியும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஜூன் மாதத்திலேயே இது ஒரு சில விஷயங்கள் நடந்து அது கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஜூன் ஜூலையில் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி ஆச்சு. அப்போவே இது வந்து அடுத்த கட்டமாக இது டிவோர்ஸை நோக்கி தான் நகரம்ன்ற மாதிரி இருந்த சூழ்நிலை. நானும் கூட வந்து ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், இது போன்ற விஷயங்கள் பண்ணக்கூடாது சார். இது வந்து நாய்க்குட்டி தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிடுறாங்க, இதெல்லாம் யார் வெளியிடுறாங்கன்னா இது த்ரீஷா தான் வெளியிடுறாங்க. சரி சார், லவ் ஃபார் எவர்னு ஒரு செய்தி போடுறாங்க, இந்த நாய்க்குட்டி தூக்கி அதுக்கப்புறம் வந்து தூக்கி வச்சுருக்கிறது, அப்புறம் தனி விமானத்தில் பயணம் போடுறது, இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தெரியாதா? இதெல்லாம் பண்ணால் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகுன்றது தெரியாதா? ரெண்டாவது, ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு வந்து கடுமையாக விமர்சிக்கப்படாதா அப்படின்றத நான் சொன்னேன். இல்லை சார், நான் இது எப்படி சார் அவர்கிட்ட சொல்ல முடியும், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நான் என்ன செய்ய முடியுமோ அதான் சார் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க தான் அதெல்லாம் பண்ணணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்குறோம், அது எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அது புஷியானது இவங்க தான் பண்ணணும். ஸோ இப்போ தான் வந்து இது இவங்க புஷியானது இது உட்பட சில பேர் வந்து இந்த ஜெகதீஷ்ன்ற நபர் இவங்கெல்லாம் சேர்ந்தே வந்து விஜயை கெடுத்து வச்சுருக்கிறானுங்கன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்போது விஜயோட முடிவு விஜய்கிட்ட இல்லை, விஜயோட செயல்பாடுகள் விஜய்கிட்ட இல்லை. அது பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது சினிமா மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க வந்து ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டே இருக்கிறார்.
அவராக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதை தாண்டி வந்து இப்போ ஆதவ அர்ஜுனா இது போன்ற நபர்கள் போன நபர்கள் அத்தனை பேருமே பேச்சுலர்ஸ். அது பெரிய மைனஸ். விஜய் வந்து இப்போ வந்து பிரிஞ்சு வளராரு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் வந்து கட்சி தொடங்கும் போதெல்லாம் அந்த அம்மா இருந்தாங்க. இன்னும் ஒரு படி நான் சொல்கிறேன் பாருங்க, இது வந்து எனக்கு வந்த தகவல், உண்மையான தகவல் இது. அந்த அம்மாவை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களையும் வந்து விஜய் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. விஜயோட துணியை, அவருடைய கிளாத் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டுகள் துவைக்க விட மாட்டாங்க, அவங்களே தான் துவைப்பாங்களாம். அதாவது வாஷிங் மிஷினில் போட்டு அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து சர்வெண்ட்டுகளை வந்து அவருடைய துணியை கூட துவைக்க விட மாட்டாங்களாம். அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பாசமாக தான் இருக்காங்க. அதில் எந்த குறையும் சொல்லவே முடியாது. ஆனால் விஜய்க்குள்ள தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும், ஃப்ரீடமாக இருக்கணும், மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மது எடுக்கிறது, அதை தாண்டி சில போதை விஷயங்கள் எடுக்கிறதுன்றது வந்து அது வந்து இன்சார்ஜ் வந்து புஷி ஆனந்த். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த 2 நபர்கள் தாண்டி இப்போது அரசியல் ரீதியாக போன நபர்களும் எல்லாருமே வந்து பேச்சுலர். யாரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடும்பம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது போயிருக்காங்கன்னு கேட்டால் யாருமே கிடையாது. ஆதவ அர்ஜுனா இருக்காரு சார். ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் சொத்தை யாரை போய் சொல்கிறீங்க பாருங்கள். ஆதவ அர்ஜுனா வந்து மாமனார் சொத்தை வந்து ஆட்டையை போட்டார். மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் தான். எல்லாருமே அங்கே இருக்கிற அத்தனை பேருமே மனைவியோட வாழலை. எல்லாமே மனைவியால் ஒன்று விரட்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, இல்லை மனைவியால் வந்து இவங்க புறக்கணிச்சவங்களாக இருப்பாங்க. அப்படி தான் அங்கே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட்சி அலுவலகம் இருக்குது, தலைவர் கட்சி அலுவலகத்துக்கு வராரு பேசுகிறதுனா, வீட்டு நிர்வாகமே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் கிட்ட தான் இருக்குது. வீட்டு நிர்வாகமே. இது ரொம்ப கொடுமையான விஷயம். புஷி ஆனந்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை பிரித்து பந்தாடுறது தான். பிரித்து பந்தாடுறது. எஸ்ஏசிக்கும் மகனுக்கும் வந்து, அதாவது அப்பாவுக்கும் மகனுக்குமே முரணை உருவாக்கிட்டு மீடியேஷன் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறார். எது வந்தாலும் நீங்கள் புஷி ஆனந்திட்ட சொல்லுங்கன்ற அந்த மனுக்கு தான். அப்போ இன்னும் ஒரு 3வது மனிதன் தானே, எப்படி இருந்தாலும் 3வது மனிதன் சார் சொல்லுவாங்க இல்லையா. அவனா வந்து நம்ம சொந்தமா பந்தமா அப்படி சொல்லுவாங்களா, ஜாதியா சமாத்தா இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஜமாத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். ஆனால் அவர் கட்சி மாநாட்டில் வந்து அவர் தந்தை எஸ்ஏசியை நடந்து போய் எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிச்சி சார், அதெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் இருக்கார்ல சார். சிவாஜி கணேசன் இருந்தார்னா வந்து முட்டி போட்டு வணங்கி எனக்கு நடிப்பை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பார். யார்கிட்ட? புஷி ஆனந்த்கிட்ட முட்டி போட்டு கேட்பார். நிஜமா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சிவாஜி கணேசனை மிஞ்சி தான் வந்து அவரோட நடிப்பே இருக்கும். அதனால் எல்லாருக்கும் தெரியும் சார். அங்கே இருக்கிற சொந்த பந்தம், அங்கே இருக்கிறவங்க, இவங்களுக்கு அதாவது நட்பு வட்டாரத்தில் சரி, எஸ்ஏசிக்கு எல்லாருக்கும் தெரியும். புஷி ஆனந்த் தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரித்து வந்து பந்தாடினதுன்றது தெரியும். அது காரணம்னா விஜய்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலவீனங்கள், 2 பலவீனங்கள். இது உண்மை நான் சொல்கிறது. எனக்கு இதெல்லாம் எதை பற்றி நான் கவலைப்படலை. தைரியமாக பேசணும். இதெல்லாம் யார் பேசுகிறோம்? நம்ம பேசுகிறதுனால ஒரு குடும்பம் வாழ தான் போகிறதால பிரிஞ்சு போக போகிறதில்ல. இது வந்து நான் சொன்னேன், ஒரு தீபாவளி அப்போ ஒரு ஃபோட்டோ வெளியிடுன்னு சொன்னேன். 2024 சொன்னேன். 24 வந்து தீபாவளி டிசம்பர் வருது இல்லையா, நவம்பரில் வருது இல்லையா. அப்போ நான் சொன்னேன் ஒரு ஃபோட்டோவாவது வெளியிட சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வந்து த்ரிஷா வந்து ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க, அது வந்து சரியானதாக இருக்காது. அந்த லிப்லாக் மேட்ரு அப்போது உச்சத்தில் இருந்துச்சு. லிப்லாக் கொடுத்தாங்க இல்லையா அந்த லியோ படத்தில். அப்போ வந்து நான் குடும்பமே பிரிஞ்சு போச்சு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வெளியே சொல்ல சொல்லி நான் ரொம்ப தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் சார். நான் ஒரு வெல்விஷனாக தான் நான் கேட்டேன். விஜய் வந்து நம்ம வந்து பார்க்குறதுன்றதோ, விஜய்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துனா எனக்கு அவனா தெய்வமா அவன் கடவுளாது ஒரு நாளும் நான் கேட்டது கிடையாது. சொல்லியிருந்தேன்னா ஜான் வந்து தாராளமாக கூப்பிட்டு போயிட்டு கேட்டான். அவனை தெய்வமா நம்ம கடவுள் பக்கத்தில் நின்றே ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது, கோயிலுக்கு போகிறதே ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது, கோயில் கோபுரத்துக்கு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து சாமியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப தூரம். இவன் தான் சாதாரண மனுஷன் தானே, நமக்கு அந்த எண்ணம்லாம் இருக்குது. எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. நான் ஒரு நாளும் கேட்டதும் கிடையாது. ஜான் கிட்ட விட ஜான் வந்து என்னுடைய பார்வை ஜான் அறிவாளி, நல்ல மனிதன். சார் அந்த ஃபோட்டோ விஷயம் சொல்கிறீங்க. இப்போ த்ரிஷா அவர்கள் வந்து இப்போ தொடர்ந்து விஜய் அவர்களோட போஸ்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சக நடிகர் விஜய், சக நடிகை த்ரிஷா 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ போட்டதில் என்ன பெருசாக தப்பாக இருக்குங்க? திருப்பி இதே தான் சொல்லியிருக்கீங்க, சக நடிகர் புரியுதுங்களா. அவருடைய பர்த்டே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்விட் போடுறாங்க சார். அந்த ட்விட்டை வந்து பார்த்தீங்கன்னா சக நடிகர் தானே, அதை தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். சக நடிகர்னா வந்து மனசொலிக்கான சக நடிகர் தானே, சக நடிகர்னா யோகி பாபு சக நடிகர் தானே. இன்னும் எத்தனை நடிகர் இருக்காங்க? சூரியோட சேர்ந்து ஒரு லவ் ஃபார் எவர்னு ஒன்று அனுப்ப சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் சினிமாவில்? அவங்களாம் சேர்ந்து நீங்கள் லவ் ஃபார் எவர் சொல்ல வேண்டியது தானே. விஜய்க்கு ஏன் சொன்னீங்க? பர்டிகுலராக விஜய்க்கு எதுக்கு சொல்கிறீங்க?
அதாவது அதை விட கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பேரையும் அந்த லிப்லாக் மேட்ருக்கு பிறகு இணைச்சி பேசப்படுது. லிப்லாக்கால் வந்து அவங்க கடுமையான கோபம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கூட ஒரு தகவல் இருக்குது. அப்போ நீங்கள் இதை புரிஞ்சிக்க முடியல உங்களால். அப்போ அதுக்கு மேலே தான் நீங்கள் தூபம் போடுறீங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் நாயை தூக்கி வச்சுற ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் இந்த ஃபோட்டோ எப்படி நீங்கள் போடுவீங்க? இப்போது நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல் நாகரிகத்தை சொல்லித்தர இந்த த்ரிஷாவுக்கு அறிவு கெட்டலையா? இவர் வந்து ஒரு பெரிய கல்ட்டு, அதை தாண்டி வந்து ஒரு கட்சிக்கு வந்து தலைவராக இருக்கிறாரு, நாளைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக போகிறவர், அவர் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ இருந்தால் கூட அந்த ஃபோட்டோவை வந்து பொது வெளியில் வெளியிடக்கூடாது. இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக ஒரு பொது வெளியில் வெளியிடக்கூடாது இல்லையா? அப்போ ஃபோட்டோ எடுத்ததே தப்பு எனக்கு கேட்டால் சொல்லுவேன். அதை தாண்டி நீங்கள் பொது வெளியில் நீங்கள் வெளியிடுறீங்கன்னு சொன்னால் அப்போ அது யாருக்கு கொடுக்குற சமிக்கை? அது சங்கீதா கொடுக்குற சமிக்கை. பார்த்தியா உன் புருஷன் என் நாய்க்குட்டியை தூக்கி எப்படி கொஞ்சலாம் பார் அப்படின்னு சொல்கிறது தானே அர்த்தம். நீ என்ன பெரிய இதுவா நான் வந்து லவ் ஃபார் எவர் சொல்லிட்டு அது அசிங்கம் சார். ஒரு நல்லா இருக்க குடும்பத்தில் ஒருத்தி வந்து உள்ளே நுழைஞ்சி அந்த குடும்பத்தை பிளவுபடுத்துகிறான்னா அவள் பொம்பளையாவோ? பொம்பளையா யார் வேணா இருக்கட்டும் சார், எனக்கு அதை பற்றி கவலை தப்பு இல்லையா? அது ஒரு இன்சிடென்ட் தான் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தனி விமானத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அது தப்பு தானே. அது எப்படினாலும் தப்பு. நீங்கள் சினிமா இப்போது ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, ஒரு பெருங்கூட்டம் துபாய் போகுது, சிங்கப்பூர் போகுது, எங்கேயோ போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நீங்கள் வந்து சேர்ந்து போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நடிகரை கலந்துக்கு தனியாக நீங்களும் அவரும் மட்டுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டை போகிறீங்க, கூட ஒரு 4 பேர் வந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் அங்கே போகக்கூடிய அந்த கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருக்கீங்க. அங்கே நியாயமாக யார் இருக்கணும்? மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அதானே உண்மை. ஒருத்தர் திருமணத்துக்கு போகிறா கூட இப்போ நாமளே ஒரு விசேஷம் வைக்கும் போது பார்த்தா சில ஃபேமிலியோடு வராங்க இல்லையா? அப்படி தானே வரணும். அங்கே நடிகைக்கு என்ன வேலை? ஷூட்டிங்கை போகிறீங்க நீங்கள், அப்படியே உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுக்கு தனியாக இன்விடேஷன் கூட வச்சுருக்கட்டுமே, நீங்கள் தனியாக போங்க. எதுக்கு இங்கே தேவையில்லாமல் சர்ச்சை? நீங்கள் வேறு அரசியல் கட்சி தலைவராகிட்டீங்க, நான் கூட வந்தேன்னா தேவையில்லாமல் அது சிக்கலாகும். இதான நாகரிகம். நீங்கள் அரசியல் நாகரிகம்லாம் சொல்லித்தரீங்க நயினார் நாகேந்திரனுக்கு. இது உங்களுக்கு தெரிய வேணாமா? லவ் ஃபார் எவர்னு நம்ம ட்விட்டு போட்டோம்னா ஓப்பனில், சரி நான் கேட்குறேன், ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. விஜய் ஃபோன் போட்டு மாமா இது என்றென்றும் காதல் மாமா அப்படின்னு நீங்கள் ஃபோன் போட்டு சொல்லிடலாம். நீங்கள் பொது வெளியில் போகிறீங்கன்னா அது யாருக்கு கொடுக்குற சிக்னல்? யாரை நீங்கள் நோண்டுறீங்க? யாரை டீஸ் பண்ணுறீங்க? நீங்கள் யாரை டீஸ் பண்ணுறீங்க? அப்போ இது வந்து சங்கீதா வந்து என்ன சொல்கிறது, ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே. என்னடி பண்ணுவ நீ? உன்னால் என்ன பண்ண முடியும்? இது கேவலம் இல்லையா? இன்னொருத்தருடைய பொருள் இல்லையா? அது இல்லையா? இன்னொருத்தர் பொருள் இல்லை சார், அது தப்பு இல்லை. அது சார் இப்போ சங்கீதா மேடமுக்கு வந்து மிரட்டல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வந்து அவங்கள கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது உண்மையிலேயே விஜய் கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க. விஜய் கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்களா? ஒருத்தன் போடுறான் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர் போட்டு ஐட்டம்னு போட்டு சங்கீதாவோட படத்தை போடுறான், ஐட்டம்னு போடுறான். இன்னும் மோசமாக இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எடுத்து போய் பார்த்துங்க. இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது வந்து இவங்க பண்ணல, இவங்க பேரில் வேறு யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இந்நேரம் என்ன செஞ்சுருக்கணும்? இந்நேரம் ஒரு அறிக்கை வந்திருக்கணும். நீங்கள் இது போன்ற செய்திகள் வரும் தான் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சமூக வலைதளத்தில் யாரும் வந்து எங்களை கேட்காம நேர்காணல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறீங்க. அப்போ எங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு இது மாதிரி ஒன்று நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும், சரிங்களா? அப்போ வந்து யாரோ வந்து நேர்காணல் கூட என்கிட்ட அந்த நேர்காணல் தடைன்றது இதை பேஸ் பண்ணி தான் என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, என்ன சார் திடீர்னு கேட்டான். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், சரிங்களா? நம்ம பொது வெளியில் பேசணும்னா வந்த பிறகு பேசலாம். இப்போ எவ்வளோ பேசுகிறோம், வரதுக்கு முன்னாடி பேசினா என்ன ஆகும்? இவன் வாயை வச்சான்னு கூட சொல்கிறானுங்க. கரெக்டாக நான் சொல்கிறது அதெல்லாம் வருத்தம் அப்படிது. அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டீங்கன்னா, சார் திடீர்னு ஏன் சார் இப்படி வந்து யாருமே நேர்காணல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்களாக சரி, டிவிக்கோட தொண்டர்களாக இருக்கட்டும் அல்லது விஜய் சாரோட ரசிகர்களாக இருக்கட்டும், யாரும் வந்து அவங்களோட துணைவியார் ஒரு வாரத்தை மனைவி தானே, நடிகை சொன்னால் தான் பிரச்சனை. அவங்க மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்தி யாரும் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நின்றும். அதை பண்ணுறதே இல்லை. அதை தாண்டி தூண்டி விடுறது. ஒரு பெண் வந்து சொல்கிறா, நான் வந்து பொண்டாட்டியாக கூட இருப்பேன்றா. இன்னொருத்தி வந்து நான் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்காரே வந்து கூட்டிகிட்டு போய் வந்து விஜய்கிட்ட விடுவார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து கண்டிக்க மாட்டீங்களாப்பா? ஒரு அரசியல் கண்டிக்க என்ன சொல்கிறான், அந்த நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், அவன் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், யாரும் வந்து
தனிப்பட்ட விஷயங்களை வந்து அரசியலாக்காதீங்கன்னு பிரஸ் சொல்லி மீட்ல சொல்லியிருக்காரு. நான் ஒன்று கேட்கட்டுமா? நிர்மல்குமாருக்கு உண்மையிலேயே அவனுக்கு மனசாட்சி இருக்கா? நான் கேட்குறேன். தனிப்பட்ட விஷயம் தானே, அது எதுக்கு நீ சொல்கிற? தனிப்பட்ட விஷயங்கள் வந்து யாரும் பேசாதீங்க, அரசியல் படுத்தாதீங்க. தனிப்பட்ட விஷயம் உண்டு இல்லையா? உன் விஷயம் இல்லை. நிர்மல்குமார் தனிப்பட்ட விஷயமா? இல்லை விஜயோட தனிப்பட்ட விஷயம். அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டோம். நீ எதுக்கு பேசுகிற? நீ அரசியல் கட்சி சார்ந்தவன் தானே, நீ டிவிகே சார்ந்தவன் தானே, நீ எதுக்கு அந்த அறிக்கை விடுற? உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ அரசியல் ரீதியாக வந்து ஒரு தாக்குதல் வருதுங்க, அரசியல் ரீதியாக தாக்குதல்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் நீங்களே சொல்கிறீங்க. அப்போ தனிப்பட்ட தாக்குதலும் தனிப்பட்ட முறையில் விஜய் தானே வந்து அதுக்கு அறிக்கை கொடுக்கணும். நீ ஏன் பேசுகிற? நீ யார் பேசுறதுக்கு? தனிப்பட்ட விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பேசக்கூடாதுல்ல. அப்போ சீமான் குறித்து வந்து ஒரு இது மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் சீமான் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஃபோன் போட்டு தம்பிகளை வந்துருங்கன்னு சொல்லி கேட்டார். ஒரு நக்கல் அடித்து ஒருத்தர் பேசுகிறார், டிவிக்கு சார்ந்தவர் பேசுகிறார். அதை எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? அது தனிப்பட்ட விஷயம் இல்லையா? அது நான் கேட்குறேன், அதை எப்படி அனுமதிப்பீங்க? அப்போ உங்களுக்கு வந்து சீமானுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதியா நான் கேட்குறேன். அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், நிர்மல்குமாருக்கு என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட விஷயம்னு சொல்கிறப்பா அது விஜய் சொல்லிட்டோம். நீ யார் அரசியல் கட்சிக்கு? நீ ஏதோ ஒரு ஐடிவிங்க ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற, அவ்வளோதான். டிவிக்கே சம்மந்தமாக நீ பேசு. தனிப்பட்ட தாக்குதல் சொன்னால் விஜய் அறிக்கை விடட்டும். தனிப்பட்ட விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க. தனிப்பட்ட முறையில் என் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ஒரு வார்த்தை வந்துன்னு வச்சுங்க சார், ஒரே ஒரு வார்த்தை, ஒரு தகவல். என்னுடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் யாரும் வந்து என் குடும்ப விஷயம் குறித்து எதுவும் பதிவிடாதீங்க, அத்துடன் யாரும் கண்ணிய குறைவாக பேசாதுங்க, குறிப்பாக பெண்கள் யாரும் கண்ணிய குறைவாக பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா, ஒரு அறிக்கை விட்டுருந்தா இதெல்லாம் நடக்குமா சார்? மனசாட்சியோட்டு சொல்லுங்கள் சார். நீங்கள் அறிக்கைன்னு கேட்குறீங்க, ஒருவேளை விஜய் சார் வந்து சங்கீதா மேடம் பிரிகிறாங்கன்னு ஒரு மன அழுத்தத்திலையோ மன வருத்தத்திலையோ அமைதியாக இருக்காரு. அது மன அழுத்தம் அவனா அழுத்தம்ன்றீங்க. என்னத்தான் மன அழுத்தம் இருக்குது அவனுக்கு? நீங்கள் வேற, நான் எவ்வளோ அறிவுபூர்வமாக பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன சார்? நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ நாள் கூட இருந்த மனைவி அந்த கவலைலாம் இருந்தால் இது இவ்வளோ நாள் பிரிஞ்சிருப்பானா சார்? நான் கேட்குறேன், ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. கணவன் மனைவி எவ்வளோக்கு எவ்வளோ பிரிஞ்சு இருக்கிறாங்களோ, டிஸ்டன்ஸ் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ பிரிஞ்சு இருக்கிறாங்களோ, அவங்க உளவியலாக ஒரு பெரிய இடைவெளி வந்துடும் சார், இடைவெளி வந்துடும். அது முதல்ல புரிஞ்சுங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து யாருக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியல. நீங்கள் என்ன தான் நீங்கள் உடல் இப்போ நீங்கள் வந்து ஆர்மியில் இருக்கிறீங்க, அவங்க இங்கே வீட்டில் ஃபேமிலி வந்து ஊரில் இருக்குன்னு வச்சிங்களேன், உளவியலாக பிரியத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனசு இங்கே இருக்கும். ஒரு இப்போ கைபேசி வந்துடுச்சு, கைபேசியில் தொடர்பில் இருப்பீங்க, ஒரு லிங்க் இருக்கும். ஆனால் எந்த தொடர்பு இல்லை, கைபேசி தொடர்பு கிடையாது, கடித தொடர்பு கிடையாது. நீங்கள் பிரிஞ்சு ஒரு மன முறிவில் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்களா அவ்வளோ தூரம் நீங்கள் டிஸ்டன்ஸ் ஆகிடுவீங்க. அது புரிஞ்சுங்க முதல்ல. கைபேசியில் தொடர்பு கிடையாது, இரண்டாவது நபரோட லிங்க்கும் கிடையாது. ஸோ எந்த தொடர்பும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரிஞ்சு இருந்தீங்கன்னா, உடல் ரீதியாகவும் உளவியலாகவும் நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இயல்பாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். இயல்பாகிடுவீங்க நாளைக்கு. என்னென்னு கேட்டால் வந்து இப்படி ஒரு உறவு இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஈடுபாடு வராது, இன்வால்மெண்ட் வராது. இப்போ புரியுதுங்களா? டச்லேயே இருக்கணும். அதனால தான் அந்த டச்சுன்னு சொல்கிறது ஒரு வார்த்தை. இது டச்சுன்ற வார்த்தை இருக்குது. என்னப்பா அவருக்கு எனக்கு டச்சே இல்லை சார் சொல்கிறேன். ஏன் சொல்கிறோம்? டச்சுன்றது தான் மனசில் டச் பண்ணுறது, ஏதோ உடம்புல டச் பண்ணுறது கிடையாது, மனசில் டச் ஆகணும். நீங்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் கூட நீங்கள் இருங்க சார், நீங்கள் இங்கே கூட இருங்க, இல்லை லண்டனில் இருங்க, அமெரிக்கா, எங்கே இருந்து வேணாலும் இருங்க, ஆனால் டச் இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் டச். நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுனா டச் தான், அது உளவியலாக டச்சு, அது மன ரீதியாக ஒரு டச்சு. நீங்கள் உடல் டச் இருந்தாலும் பரவாயில்ல, தினம் பேசுறது. இப்போ எவ்வளோ பேர் ஆர்மியில் போய் ஒரு வருஷத்துக்கு லீவ் கழிச்சு வராங்க மனைவிகிட்ட வந்து, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா உடல் ரீதியான தொடர்பு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான். ஆனால் அன்றைக்கி வந்து ஃபோன் இருந்துச்சு, ஓவர் ஃபோன் இருந்துச்சு, கடிதம் இருந்துச்சு. இப்போ அதுக்கான வேலை கிடையாது. இப்போ செல் இருக்குது, செல்லில் கூட பேசிக்கலாம். எங்கள் டவர் இருக்குது, அங்கே செல்லில் பேசிக்கலாம். அப்படி அதுதான் நான் சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபர் வந்து இந்த மீடியேஷனே பண்ணக்கூடாது. அங்கே அது நடக்குது. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். மூன்றாவது நபர் வந்து மீடியேஷன். யார்? புஷி ஆனந்த், இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீஷ், இது போன்ற நபர். இப்போ ஜெகதீஷ் புஷி ஆனந்த் கொஞ்சம் வயசானவர் இல்லை சார், அவருக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வைக்கிறதா பக்குவம் ஏதாவது இருக்கும்ல? வயசானது போய் சொல்லுங்க, பிரச்சனையை தீர்க்கிறணும். பிரச்சனைக்கே காரணம் அவன் தான் சொல்கிறேன், பிரச்சனைக்கே காரணம் அவன் தான் சார். நான் அதை அன்றைக்கே சொல்கிறேன் சார். பொட்டலம் கட்டி அனுப்புனா தான் அந்த டிவிக்கே கட்சி உருப்படணும்னு சொன்னேன். விஜய் உருப்படணும்னா, டிவிக்கே உருப்படணும்னா பொட்டலம் கட்டி அனுப்பணும்.
விஜயகாந்த் கை கோத்துட்டு வருவார் சார். எப்படி மனைவியோட கை கோத்துட்டு ஏர்போர்ட்டில் வருவார். எப்படி இருக்கும் தெரியுமா அந்த காட்சி? எப்படி இருக்கும் தெரியுமா காட்சி? தப்பு ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் வந்து அப்படி இருக்க வேண்டாம். ஒரு குடும்பத்தில் ஒரு எது சார் கௌரவம்? நீங்கள் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறதுக்கும் தெரியாது சார். மனைவி இறந்த பிறகு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். மனைவி இறந்த பிறகு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை நீங்கள் பாருங்கள். இதே மனைவியோடு போகும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விசேஷத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்கள். மனைவி இறந்துடுறாங்க, இவன் தனியாக வந்து தனியாளாகிடுறான், தனி மரமாகிடுறான். அவன் ஒரு விசேஷம் பண்ணால் கூட அவனை எதுவும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க சார். அதே மனைவி கூட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தம்பதிகள் கொடுக்குற அந்த மரியாதை வேறு. இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே புரிய போகுது? அது இவ்வளோ நான் சொல்கிற பாருங்க. இப்போ இதே இவங்க வந்து அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, அப்போ இருக்கிற மரியாதை என்ன இருக்குது? இதே இவனுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு அந்த அம்மா தனியாக ஒரு தடவை வந்திருந்தாங்க, யார் எஸ்எஸ்சி இல்லாமல் வந்திருந்தாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு? இதே இவங்க எஸ்எஸ்சியும் அந்த ஷோபாவும் வந்து மலேசியா போகிறாங்க, அப்போ எப்படி இருந்தது காட்சி? இதே இவங்க தனியாக வரும்போது எப்படி இருந்தாங்க? சோகமாக இருந்தாங்க. யார்? இவங்களே, ஷோபாவே சொல்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இது கூட புரிஞ்சிக்க முடியலாம். இவெல்லாம் என்ன தலைவர் நான் கேட்குறேன். இப்போ இந்த தற்கொலைகள் எல்லாம் கூட இந்த நிர்மல்குமார் மாதிரி தற்கொலைகள் என்ன சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட விஷயத்தை பேசுகிறாங்க. அதை கூட நீ ஏன்டா பேசுகிற? தனிப்பட்ட விஷயம் விஜய் பேசட்டும். விஜய் வந்து ஒரு இப்போ நான் கேட்குறேன், சிஎம் சார் நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், என்னை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எங்கள் ஆளுங்களை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ வந்து பேச சார் தனிப்பட்ட விஷயம் இப்போ வந்து பாருங்கள், ஒரே வார்த்தை, டிவிக்கு தொண்டர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இது முழுக்க முழுக்க என் குடும்ப விஷயம். யாரும் வந்து ஊடகத்தில் வந்து என் குடும்பம் சம்மந்தமாக என் மனைவியை பற்றி என் பிள்ளைகளை பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு சார். நல்லவனாக தான் செஞ்சுருப்பாங்க. அதை விட்டுட்டு அது கூட போய்த்துனா ஒருத்தனை வாய் மாதிரி நீ அனுப்புகிற, உனக்கு வாய் கிடையாது. உனக்கு நான் கேட்குறேன், விஜய்க்கு வாய் கிடையாது. இதுக்கு ஒரு ஆள் தேவையா? நிர்மல்குமாருக்கு இதுவாக வேலை? உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து விர்ச்சுவல் வாரிசு வச்சு நீங்கள் திட்டுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்து தனிப்பட முடியும். என்னடா உங்கள் கதை? இப்போ நான் கேட்குறேன், டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர் தான் போடுறான், அசிங்கமாக திட்டுறானுங்க சார். வேறு யாருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது சார். அசிங்கமாக திட்டுறானுங்க. இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? பதிவு பண்ண எடுத்துங்க. டிவிக்கே இந்த விஷயத்தில் இந்த இணையத்தில் யுத்தம் நடக்குது இல்லையா, சங்கீதாவுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாகவும் செய்திகள் வருது இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா தான் வெற்றி முகத்தில் இருக்கிறாங்க. அந்த வெற்றி முகத்துக்கு காரணம் யாருக்குன்னா, சங்கீதாவுக்கு ஆதரவாக செய்தி வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, அது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக இல்லவே இல்லை. அவங்க இதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை, இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் இது அவங்களுக்குள்ளே நடக்குது போயிட்டாங்க. சரி, மற்ற அரசியல் கட்சிகள் யாராவது வந்து மெனக்கட்டு இதுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு கேட்டால் யாருமே இல்லை. அப்போ அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு முன்னணியில் எப்படி இருக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க விமர்சனம் பார்த்தீங்கன்னா வந்து சங்கீதா மீது வைக்கப்படுது, ஆனால் குறைவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், எப்படி சங்கீதாவுக்கு இவ்வளோ ஆதரவு பெறுதுன்னா, முழுக்க சோஷியல் மீடியாவில் பயணிக்கிறவங்களே இவங்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க விஜயை. முழுக்க இதில் டிஎம்கே நீங்கள் எடுத்து காட்டுங்க. டிஎம்கே விங்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த என்ன சொல் அந்த மோனோகிராம் வச்சு ஏதாவது செய்தி இருக்கா நீங்கள் பாருங்கள். இவன் சொல்கிறான்ல திமுக தான் காரணம், இவன் பைத்தியம் ஆகிட்டான். இவன் சைக்கோன்றது இப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. சைக்கோன்றது இப்போ இவன் டிஎம்கே சைக்கோ போல் இருக்குவேன். இப்போ டிஎம்கே திட்டதே ஒரு சைக்கோ மாதிரி வச்சுருக்கிறான். ஆனால் முழுக்க சோஷியல் மீடியா களம் இறங்கிடுச்சு சார், வேர்ல்டு வைடு. டிஎம்கே இதை கண்டுக்கிறதே இல்லைன்றீங்க? வேர்ல்டு வைடு ஒரு தம்பி கூட சொன்னார் சார், இது வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் சார். அவங்க ஈழப்பெண்ணுன்றதே வந்து அது யாருமே பேசவே இல்லை, நீங்கள் தான் பேசினேன். இதை கூட பேசினா நான் மனுஷன், தமிழன் கிடையாது, மனுஷனே கிடையாது. நான் சொல்லி தானே ஆகணும், அடையாளப்படுத்தி தானே ஆகணும். இதானே உண்மை. அப்புறம் நான் தமிழன் சொல்கிறதுல எனக்கு அர்த்தம் கிடையாது சார். அடையாளப்படுத்தி தானே ஆகணும். உண்மையை தானே பண்ணுறோம், பொய்யா போகலையே. அவங்களுடைய வந்து பிறப்பு வளர்ப்பு எங்கன்றதை நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வாழ்றது லண்டனில் இருக்கலாம் சார், அது சொல்லி தானே அது சொன்னார் ஒருத்தர். நீங்கள் அதை வந்து நீங்கள் தான் சார் சொன்னீங்க. சொன்ன பிறகு தான் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து கருத்து வந்து இவங்களுடைய வந்து முகத்தை வந்து கிழிக்கிறாப்புல ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குது. ஒட்டுமொத்தமாக டிவிக்கே கூடாருமே ஆடிடுச்சு. இதுதான் உண்மை. வாக்குகள் மலமலும் சரிஞ்சிடுச்சு. பட்டவர்த்தனம் வந்து ஒரு குரல் வருது. எங்கே பட்டவர்த்தமாக எல்லா இடத்துலையும் குரல் வருது. கேட்டால்
அண்ணனுக்கு ஆதரவு கிடையாது, அண்ணிக்கு ஆதரவு. அண்ணனுக்கு ஆதரவு கிடையாது, அண்ணனுக்கு ஓட்டு கிடையாது, அண்ணின்னா அன்னிக்கு போடுவோம். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு நாளில்? அதை தான் நான் சொன்னேன் ஜான்கிட்ட. ஒரு நாளில் திரும்பிடும் சார். என்டி ராமாராவுக்கு நல்ல மரியாதை சார். தெய்வன்ற பேர் இருந்து சார் அவருக்கு. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், அவங்க முதல் மனைவி இருக்கிற வரைக்கும் சரிங்களா, 11 பிள்ளைகளை பெற்றவங்க சார். 11 பிள்ளைகள், 1 2 11 பிள்ளைகள். 11 பிள்ளைகளை பெற்றுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து அந்த குடும்பத்தோடு அவ்வளோ ஐக்கியமாக இருந்தாங்க. அந்த பிள்ளைகள்லாம் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு வளர்ப்பில் பெரிய வந்து எனக்கு ஏன்னா என்டி ராமாராவ் கேட்டாக்கா பிள்ளைகள் வந்து சொல்லுவாராம், 11 பிள்ளைகள் கரெக்டு. அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவாராம். இவன் பெரியவன், இவன் சின்னவன்றதில் மாற்றி மாற்றி சொல்லுவாரான். இவன் மூத்தவன், இவன் இளையவன்றது, அந்த கன்ஃபியூஷன் எப்படி? ஏன்னா 11 பிள்ளைகள் யார் மூத்தவன் யார் இளையவன் தெரியாது. காரணம் கேட்டால் எனி டைம் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. வீட்டில் டச்சு கிடையாது. அப்படிப்பட்ட மனைவி இறந்த பிறகு இவர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சி தொடங்கி வந்து ஒரு சிஎம் ஆகக்கூடிய ஒரு சூழலில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிஎம் கதை எழுத வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இது சிவபார்வதி கதை எழுத வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுத, இவர் எழுத, 2 பேரும் மாற்றி மாற்றி எழுத, இது அவங்க வந்து ஒரு பக்கம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கட்சியை எழுதிட்டார். மாற்றி மாற்றி எழுதுனாங்க. இவர் கதை எழுத, இந்த அம்மா வந்து என்டி ராமாராவ் கதை எழுத வர, அவர் வந்து இந்த அம்மாவை எழுத, இப்படி மாற்றி மாற்றி எழுதும் போது கட்சியை வந்து இவர் பேருக்கு எழுதிட்டார் சந்திரபாபு நாயுடு. எந்த மக்களால் தேவருன்னு சொல்லி அழைக்கப்பட்டாரோ அதே மக்களால் செருப்பு தூக்கி வீசினாங்க. இது தூர்தர்ஷனில் பதிவாகுது. அந்த செருப்பு அவர் இடது கையால் பிடிச்சி தூக்கி போடுறாரு கீழே. எது செருப்பு தூக்கி போடுறாங்க, செருப்பு தூக்கி போடுறாரு. இப்போ புரியுதுங்களா? இங்கே கல்ட்டு தான் இருக்குது. நான் ஜான்கிட்டே சொல்லியிருக்கிறேன், வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தேவடுன்னு சொன்ன என்டி ராமாராவுக்கு இவன் எந்த மொழிக்கு சார் தெய்வம்னு சொல்லி இவங்க மாமான்றாங்க. எது விஜய் மாமா, விஜய் அண்ணா, தேவடுலாம் சொல்லவே இல்லை. எம்ஜிஆரை தெய்வம்னு சொன்னாங்க. அதை அவர் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு போனார். என்டி ராமாராவ் ஸ்லிப் ஆனார். எம்ஜிஆருக்கு கூட ஒரு கெட்ட நேரம் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இவங்க மெல்ல மெல்ல இவங்க மேலே வராங்க. ஆனால் அவர் இறந்த பிறகு இந்த சண்டை சச்சரவு உங்களுக்கு தெரியும். வேனில் இந்த அம்மா ஏறுறது, தள்ளி விடுறது, இதெல்லாம் நடந்துச்சு சரிங்களா. அப்போ வந்து அதிகார போட்டி எங்கே தொடங்குச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அப்போ கூட பேசுனாங்க. ஜெயலலிதா சதி பண்ணுறாங்க எம்ஜிஆருக்கு எதிராக, ராஜீவ் காந்திக்கு சில தகவல் அனுப்புகிறாங்கன்றதுலாம் செய்திகள் நிறைய வந்தது அந்த டைமில். சொல்கிறேன் நான். அப்போது இது போன்ற ஒரு மரியாதை வந்து என்டி ராமாராவ் கிடைச்ச மரியாதை கூட ஒரு வேளை அவர் கிடச்சிருக்கலாம் இருந்திருந்தால். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்டி ராமாராவுக்கு இந்த மாதிரி நடக்குன்னா உனக்கு எந்த மூளைக்கு? இப்போ நாளைக்கு தஞ்சாவூர் போகிறேன், பதற்றத்தோடு போவேன். ஏன் சொல்லுங்கள்? இன்றைக்கி வந்து நிற்கிற இந்த 5000 பேர் நீ டோக்கன் கொடுக்குற இல்லையா, 5000 பேர். இந்த 5000 பேரில் எத்தனை பேர் வந்து அண்ணியோட ஆதரவு பெற்றவங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே தான் இருக்குது சிக்கல். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் ஆளாக இருந்தான். இப்போ 2 பிரிவாயிடுச்சு. விஜய் மீது பயங்கரமான கோபத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறான். அதுவும் குறிப்பாக வந்து கண் கலங்குறவங்களாம் இருக்கிறான். அண்ணியை வந்து இப்படிலாம் அசிங்கமாக போடுறாங்களே, இதுக்கு யாரும் வந்து ஒரு பதில் பேச மாட்டேங்கிறாரு, பதில் செய்ய மாட்டேங்கிறாரு, இதை தடுக்கலாம்ல அப்படின்னு கண்ணீர் விட்டு கலங்குறாங்க பசங்க. அண்ணியை வந்து இந்த மாதிரி அசிங்கமாக போடுறாங்களே, ரொம்ப ஆபாசமாக போட்டாங்க, ரொம்ப ஆபாசமாக போட்டாங்க. அப்போது வந்து சொன்னேன், அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல முடியாது. தஞ்சாவூர் போகும்போது அண்ணியோட ஆதரவாளருக்கு யாருன்னா என்டி ராமாராவ் கொடுத்த அந்த மரியாதை கொடுத்தாங்கன்னா சொல்ல முடியாதுல்ல. எது வேணால் நடக்கலாம். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், கட்சியை ஒழுங்காக வழி நடத்த தெரியுங்க. நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன் நிர்மல்குமார், நீ எதுக்கு இந்த மேட்டரை பேச? இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிக்கிறாங்க, மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிக்க. ஏன்னா அவ்வளோ ஆபாசம் சார். ட்விட்டர் எடுத்து பாருங்கள், அவ்வளோ ஆபாசம் சார். நீங்கள் ஆபாசம்னு சொல்கிறீங்க. இதை பற்றி கேள்வி வந்து குஷ்பு மேடம் கிட்ட கேட்கும்போது, ஏன்னா ஏற்கனவே அவங்க தேசிய மகளிர் ஆணையத்தோட முன்னாள் தலைவியாக இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பேசாமல் அது அவங்களோட பர்சனல், அதை பற்றி நம்ம பேசணும் அவசியம். பர்சனல்னா நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரவிமோகன் விஷயத்தை எடுத்து பேசுனீங்க. ரவிமோகன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்தி அதிகரிக்கட்டும்னு சொல்லிட்டு ஆர்த்திக்கு ட்வீட் போட்டவங்க ஆதரவா. தாய்மையின் உண்மை ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தாய்மையின் உண்மை வந்து ஜெயிக்கும்ன்ற மாதிரிலாம் சில செய்திகள்லாம் போட்டாங்க. ஆர்த்தியோட அம்மா உண்மை சொன்னாங்க. தாய்மையின் உண்மை வந்து வெல்லுன்ற மாதிரிலாம் வந்து செய்தி போட்டாங்க. சக்தி அதிகரிக்கட்டும், யாருக்கு? ஆர்த்திக்கு சக்தி அதிகரிக்கட்டும்லாம் போட்டாங்க. இது ஏன் போடுறீங்க? அப்போது பார்வை ஒரே மாதிரி இருக்கணும்ல. ரவிமோகனுக்கு ஒரு பார்வை வந்து விஜய்க்கு ஒரு பார்வையா சொல்லுங்கள்.
ஸோ இதில் நிறைய வந்து கோல்மால் கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது சார். இதில் வந்து ஆதரவு தெரிவிக்கின்ற பேரில் இது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் முழுவதும் கழித்து தான் இப்போது ரோகிணி வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. அது வரவேற்கலாம். ஒரு குரல் கொடுக்கும்போது அதை வரவேற்கணும் தானே. அதுக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நொட்ட சொல்ல முடியாது, இல்லை எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் கண்டிக்கணும் தானே. யார் தான் கண்டிக்கிறது? அப்போ நான் கேட்குறேன், உங்ககிட்ட என்னடா மகளிர் அணி வச்சுருக்கீங்க? உங்ககிட்ட இருக்க மகளிர் ஒரு பெண்ணு சொல்கிறாங்க சார் வந்து நாங்கள் பொண்டாட்டியாக கூட நான் இருப்பேன்னு சொல்லும்போது கூச்சமாக இல்லை உங்களுக்கு? வெக்கமாக இல்லை? பெருமையாக நினைக்கிறீங்க? அசிங்கமாக நினைக்க வேணா? நீங்கள் அருவருப்பாக நினைக்க வேண்டாம்? யார் வந்து யாருக்கு வந்து பொண்டாட்டியாக இருக்கிறது? கேவலமாக இல்லைடா உங்களுக்கு? நீ வந்து தனிப்பட்ட விஷயத்த பேசாதன்ற, அது தனிப்பட்ட விஷயம் இல்லையா? விஜய்க்கு நாங்கள் வந்து பொண்டாட்டி ஆகிருப்போன்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்காரே என்னை அனுப்பி வைப்பார் விஜய்கிட்டன்னு சொல்கிறது அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் கடந்து போவீங்க? இது மாதிரி தொடர்ச்சியாக செய்தி வந்துட்டு தானே இருக்குது. எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரை பிடிக்காது, விஜயை பிடிக்கும். நான் எக்ஸாம் எழுதாமல் வந்து நான் வந்துட்டேன் பார்க்குறதுக்கு, எக்ஸாம் நான் அப்புறமா எழுதிக்கிறேன்னு சொல்கிறது. 2 மாதம் நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன், ஆனால் வந்து ஓடி வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி எவ்வளோ சார் தொடர்ச்சியாக பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நக்கீரன் கோபால் வந்து பெரிய லிஸ்ட்டு படிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? உங்களுக்கு என்ன பொதுநலம் இருக்குது? நீங்கள் எப்படி ஒரு நாட்டை ஆளுவீங்க? இதெல்லாம் நீங்கள் தடுக்கிறது நீங்கள் தானே தடுக்கணும். உங்கள் கட்சியால் தானே சொல்கிறாங்க. திமுக சார்ந்தவங்க சொல்கிறாங்க, அதிமுக சார்ந்தவங்க சொல்கிறாங்க. நான் தமிழில் இப்படி ஒரு வார்த்தை பேச முடியுமா? செருப்பால் அடிப்பார் சீமான். அதுதான் தலைவனுக்கு அழகு, ஒழுக்கப்படுத்துறது. யார் ஏற்றுப்பாங்க? எந்த நடிகர் சொல்லுங்கள். தலைவர் ரஜினி வந்து ஏற்றுப்பாரா? சொல்லுங்கள். நீங்கள் தலைவர்னால் ஏதோ வந்து இதுக்கு தலைவர் வச்சுடாதீங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் அவர் பீரியடில் வந்தவங்க அத்தனை பேரும் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் தான் லீடில் இருக்கிறாரு, அப்படிங்களா? அந்த தலைவர் பதவிக்கு தான் இந்த தலைவர் ஆசைப்பட்டார். நான் சொல்ல சினிமாவுக்கு சொல்கிறேன். அப்போ கமல்ஹாசனுக்கு உலகநாயகன் எடுத்துங்க, இல்லை வேறு யார் வேணால் நீங்கள் எடுங்க சார். யார் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். யார் சார் இந்த மாதிரி வந்து தற்குறித்தனமாக பேசுவாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ கேவலமாக பேசுவாங்க யாராச்சும்? மீண்டும் மீண்டும் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், அது பொதுவெளிக்கு வராமல் பார்த்துக்கணும். சரி, அப்படியே நீங்கள் பொதுவெளிக்கு வந்தால் கூட பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுற பவர் உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்கள் பிரச்சனை தானே இது. நான் சொல்கிறேன் சார், அறிக்கை விட்றேன் சார், யாரும் வந்து விஜய் பற்றியோ அல்லது அவங்க துணைவர் பற்றியோ ஆபாச கருத்துக்களை வெளியிடாதீங்கன்னு நான் சொன்னேன். எவனோ சட்டை பண்ணுவான். ஆனால் நீங்கள் தானே பண்ணணும். அதை ஏன் சார் பண்ண மறுக்கிறாங்க? இது பேக் ஃபயர் ஆகும் நமக்கு தெரியாதா? விரும்புகிறான் சார், விரும்புகிறான். இப்படிலாம் பண்ணால் நம்ம வந்து மனைவி வந்து பின்வாங்கிடுவாங்க, ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஒரே ட்விட்டரில் காலி பண்ணிட்டாங்களே சார். ஒரே இந்த செய்தி வந்ததுமே காலி ஆட்டல. சைக்கோ பார்த்துட்டாங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சிச்சு. மென்டல்ட்டாங்க, முடிஞ்சிச்சு இல்லை உன் கதை. அதனால் மீண்டும் கூட இப்போவும் நான் சொல்கிறேன், விஜய்க்கு சொல்கிறீங்களா அவர் பாணியிலே சொல்லுவோம், அரசியல் செட் ஆகாது. யாருக்கு செட் ஆகுமோ அவங்களுக்கு தான் செட் ஆகும். விஜய்க்கு அரசியல் செட் ஆகாது. நான் சொல்கிறேன். சரி, இப்படி சொல்ல கேட்டால் சினிமாவை கேட்டால் சினிமாவும் முடிஞ்சு போச்சு. என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிறேன், விஜய்க்கு சினிமா கரியர் முடிஞ்சிச்சு. இல்லை சார், திரும்பவும் நடிக்க வருவார், வருவார் சார். படம் பார்க்கணும்ல சார், நடிக்க வருவார். படம் பார்க்கணும்ல. யார் பார்க்கறது? 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கினதுக்கு நாளையிலேருந்து உனக்கு 100 கோடின்னு சொல்லி பாருங்கள். அப்போ தெரியும் எவ்வளோ வலிக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க சம்பளம். இன்னொரு நடிகர் உங்களுக்கு பின்னாடி வந்தவர் தாங்க, அவர் 150 கோடி வாங்கினாரா, அப்போ எப்படி இருக்கும்? அது உளவியல் ஆகிடும். விஜயால் அதை தாங்க முடியாது. விஜய்க்கு அதை தாங்குகிற சக்தியும் கிடையாது. விஜய்க்கு தோல்வியை தாங்குகிற சக்தி கிடையாது. விஜய் பொறுத்த வரைக்கும் சினிமா கெரியர் முடிஞ்சிச்சு சார். ஜனநாயகரோடு முடிஞ்சிச்சு. அவரே தூக்கி ஆப்பிள் ஏறி உட்காந்துக்கினார். காரணம் என்னென்னா, நல்லா புரிஞ்சிங்க, கடைசி படம் அறிவிச்சது யார்? நீங்கள் தான். ஜனநாயகன் படத்தை இந்தந்த காட்சிலாம் வரணும்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அத்தனை அரசியல்வாதிகளும் அடிக்கிற மாதிரியும் மத ரீதியான கருத்துக்களை வச்சு, இதெல்லாம் எதுக்கு? ப்ரொஃபஷனல் வேறு, பாலிடிக்ஸ் வேறு. இந்த சினிமாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்கடா. முதல்ல பர்சனல் லைஃப் வேறு, ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, தனித்தனியாக வச்சுங்க. ஆனால் ஒன்றத்தையும் போட்டுக்கிறீங்க, கலந்துக்கிறீங்க. அதை தாண்டி வேறு பர்சனல் லைஃப் வேறு, ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, பாலிடிக்ஸ் வேறு. ஸோ பாலிடிக்ஸையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. இவனுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெசரிக்கிட்டு நாசமாகறானுன்றது என்னுடைய கருத்து. தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் வெற்றி எட்டும்.
பொறுத்து வந்து பார்ப்போம் இது என்ன அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் சங்கீதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான ஆதரவு இருக்குது. தொட்டிங்கன்னா கெட்டிங்க. இந்த டிவிக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர் இருக்கணும் பொழந்து நிற்கிறேன் 4 நாளாக நானும் புரிஞ்சா சொல்கிறது ஒட்டம் நறுக்கிறோம் வாழை ஒட்டம் நறுக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன். சங்கீதாவை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர் அத்தனை பேர் சொல்கிற பொறிக்கு பசங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விஜய்க்கு நீங்கள் சொம்பு தூக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது புரியுங்களா. நீங்கள் தொட்டிங்கன்னா கெட்டிங்க. நீங்கள் குடும்பத்தை பேசுறது வந்து சங்கீதாவை பேசுறீங்கன்னா நான் நேரடியாக எச்சரிக்கிறேன். நான் நிச்சயமா சார் இங்கே வந்து கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.